வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க. சின்னலகன்பட்டி. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.1 ஆம்பிள்ஃபயர் ரொம்ப ஹெவியாக இந்த ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயர் எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து சுந்தர் அப்படின்றவர் இந்த ஆம்பிள்ஃபயர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆம்பிள்ஃபயரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9500 இதில் லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச்சும் சப்வூஃபர் 12 இன்ச்சும் இதில் ரன் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாக இருக்கும். கஸ்டமர் நம்மள்ட்ட யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்து நம்ம இந்த ஆம்பிள்ஃபயர் ஆர்டர் கொடுக்கலங்க. இந்த ஆம்பிள்ஃபயரோட டெமோ திண்டுக்கல்லில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டு போயிருந்தார். அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்திருக்காங்க. அங்கே பார்க்கும்போது இந்த ஆம்பிள்ஃபயரில் இதே மாதிரி நான் 2.1 பண்ணி கொடுத்துருந்தேன். அவர் வீட்டில் சாங் கேட்டுட்டு இது எங்கே பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டே எனக்கு இந்த ஆம்பிள்ஃபயர் ஆர்டர் கொடுத்தாரு. அவருக்கான ஆம்பிள்ஃபயர் இது தான். நம்மள்ட்ட பொறுமையாக இருந்து வாங்கிக்கணும். இப்போவும் சொல்கிறேன், வெயிட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். இதில் ஆக்ஸு நீங்கள் இதில் எந்த 6 பின்னில் எதில் கொடுத்தீங்கனாலும் வேலை செய்யும். கூலிங் ஃபேன் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் எல்எஸ்எஸ் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் சப்புக்கு பனானா சாக்கெட்டும் கொடுத்துருக்கேன். ஏசி மெயின்ஸ் கார்டு. பட் அந்த இதில் ஃபீஸ் ஹோல்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்க்காமையே நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. தயவுசெய்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவுசெய்து கோச்சிக்காமல் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 200 கால் வருது தலைவருங்களே. அந்த 200 கால்லையும் அதாவது நான் வளர்ந்துட்டேன் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஒரு விஷயத்த தயவுசெய்து ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதாவது நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசி டைமிங் வருது அதெல்லாம் மேட்ரே இல்லை. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் உங்களுக்கு என்ன தெரியல, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதில் உங்களுக்கு எது தேவை அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அதை பற்றி நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்காமே ஆம்பிள்ஃபயரோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத யாருமே கவனிக்கிறது கிடையாது. 2வது வீடியோ அப்படியே ஓட்டி விட்டு பார்க்குறது, அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. நல்ல முறையில் அதை பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த ஆம்பிள்ஃபயரில் 28028 ஃபியூர் காப்பரில் ஸ்ரீ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் சென்னையிலேருந்து வைண்டிங் பண்ணி வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் 63 வோல்ட்டில் 10,000 UF கெப்பாசிட்டர் 2ம் 3 மிக்ஸில் மெட்டல் டைடும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் யூடியோட 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய NJW யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிள்ஃபயரில் ஸ்டீரியோ அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ்டு 3 இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய 3-வே டோன் கண்ட்ரோலு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க, சரிங்களா? இதில் KMSனோட சப்வூஃபர் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் சேஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடெக்கோட சேஸ் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதாவது இதுதான் இந்த ஆம்பிள்ஃபயரோட ஸ்பெசிஃபிகேஷன். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. முடிஞ்ச வரையும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கேளுங்க. இந்த ஆம்பிள்ஃபயரோட ப்ரைஸும் நான் மறுபடியும் சொல்கிறேன், 9500 வரும். இந்த ஆம்பிள்ஃபயரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டேன். அப்பை கம்பெனியோட கண்ட்ரோல் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரையும் எல்லாமே குவாலிட்டியான கண்ட்ரோல் தான் நான் அதில் போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். யூஎஸ்பி மாடல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்கானோட யூஎஸ்பி மாடல் பிக் சைஸ் ஐசி யூஸ் பண்ணி தான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆடியோ பொறுத்தவரையும் நீட்டாக இருக்குது. நீங்கள் இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரையும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் கண்டிப்பாக மெசேஜ் பண்ண வேணாம், டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆனால் இதில் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கேளுங்க. நம்ம சொன்ன விஷயத்த மறுபடியும் கேட்க வேணாம். ஏன்னா டைமிங் தான் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் நம்ம அசம்பிள் பண்ணுறோம், சரிங்களா? யாரும் கோச்சிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி மக்களே.